إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم قد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد இந்த உலகத்தை படைத்து எமக்கெல்லாம் உணவளித்து போஷித்து கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூது செய்திகளை சொல்ல வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் வரிசையில் இறுதியாக எமக்கு நபியாக அல் குர்ஆன் வழிகாட்டியாக நாம் எல்லோரும் உயிருக்கும் மேலாக மதிக்க வேண்டிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்ற ஆரம்ப பிரார்த்தனையோடு எனது பிரசங்கத்தை தலைப்பு தியாகம் இன்றி சுவர்க்கம் இல்லை. மேலான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகினதுக்கு பின்னால் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு பேராசையோடு இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அடிக்கடி குர்ஆனில் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் போகலாம்னு நினச்சி கொண்டிருக்கீங்களான்னு நல்லா கேட்குறாங்க. வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் சாபிரின், உங்களில் உண்மையான தியாகிகள் யார் என்பதையும் பொறுமைசாலிகள் யார் என்பதையும் அல்லாஹ் விளங்கி கொள்ளாத வரைக்கும் நீங்கள் சுவர்க்கம் போகலாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? சூரா பக்ரா 214 வசனத்தில் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்கள் லேசா சுவர்க்கம் போகலாம் நினைச்சு கொண்டிருக்கீங்களா? வலம்மா யத்திக்கும் மஸலுல்லதீன ஹலௌ மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தவர்கள் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்தர்ரா, கடுமையான கஷ்டப்பட்டார்கள், கடுமையாக வேதனை செய்யப்பட்டார்கள், கடுமையாக தியாகம் செய்தார்கள், பசி பட்டினியோடு இருந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் சுவர்க்கம் போகலாம்னு நினைச்சு கொண்டீங்களா? எது வரைக்கும் சொன்னால் வஸுல் ஜிலு, அவர்கள் ஆட்டம் காட்டப்பட்டார்கள், உழுக்கப்பட்டார்கள், உசுப்பப்பட்டார்கள், கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலும், அந்த உம்மத்துக்கு வந்த நபியும் கூட மதா நஸ்ருல்லா மதா நஸ்ருல்லா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் அந்த நபி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார், அல்லாஹ்வோட உதவி வரும்னு சொல்லி. அந்த உதவியை காணாத சந்தர்ப்பத்தில் கடுமையாக சோதிக்கப்படுகின்ற பொழுது அந்த ரசூலும் சேர்ந்து பேசுவாராம் அந்த மக்களோடு, மதா நஸ்ருல்லா மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும் என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தியாகம் செய்தார்கள், சுவர்க்கத்துக்காக வேண்டி உயிரையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தார்கள். இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் சுவர்க்கம் போகலாம். குர்ஆன்ல
குர்ஆன் முழுக்க எடுத்தால் இந்த தியாகம் என்ற ஒரு பகுதியை பார்த்தால் இரண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். ஒன்று, உயிரை தியாகம் செய்து சுவர்க்கத்தை வாங்கினார்கள். இன்னொன்று, உடைமையை பொருளாதாரத்தை தியாகம் செய்து சுவர்க்கத்தை வாங்கினார்கள். இப்போ பிரச்சாரம் செய்கிற யாரும் இந்த இரண்டையும் கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். இதுதான் இங்கே உள்ள விஷயம். அப்படி யாராவது இந்த நாட்டில் பிரச்சாரம் செய்து உயிரை தியாகம் செய்து நீங்கள் சுவர்க்கத்துக்காக இந்த நாட்டில் பயணின்னு சொன்னால் அது தவறான ஒரு அழைப்பு பணின்னு நாங்கள் சொல்லுவோம். பார்க்கின்ற பொழுது ஒரு வசனத்தை சொல்லுகின்ற பாருங்கள், இன்னல்லாஹ்ஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. அல்லாஹ் மூமின்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து உயிரையும் பொருளாதாரத்தையும் வாங்கிவிட்டான். அல்லாஹ் சூரா ஜுமால கேட்கிறான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம். உங்களை நரகத்திலிருந்து காத்து சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அழகான ஆன்மீக பிஸ்னஸை கட்டுத்தரட்டுமான கேட்கிறான். துமினூன பில்லாஹி வ ரசூலி, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விசுவாசம் கொள்ள வேண்டும். வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிரையும் கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்தால் நீங்கள் சுவர்க்கத்துக்கு லேசா போகலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை முழுக்க எடுத்து பார்த்தா ரெண்டு பகுதி இருக்கும். ஒன்று, சஹாபாக்கள்லாம் உயிரை கொடுத்திப்பாங்க. இன்னொன்று, உடைமை இழந்திப்பாங்க, பொருளாதாரத்தை இழந்திப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ் நடக்கிற அந்த காலகட்டத்தில் காபத்துல்லாஹ் வந்து யோசிச்சு கொண்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கிருந்து ஒருத்தர் மேலாட போட்ட வண்ணமாக ஓடி வாரார், சத்தம் போட்டு, யார் ரசூலல்லாஹ், இப்போ சரி நீங்கள் உங்களோட அல்லாட்ட பேச மாட்டீங்களான்னு கேட்டு வரார். வந்தவர் ஹப்பாப் பின் அருத் ரலியல்லாஹு அன்ஹு. அது கடுமையான சூடு பிடிச்ச டைம். ரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, கொஞ்சம் பகிரங்கமான பொழுது, அந்த குறைஷி தலைவர்கள்லாம் தன்னிடம் இருக்கின்ற அடிமைகளை போட்டு நாளுக்கு நாள் சித்திரவதை செய்கின்றார்கள். பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று சித்திரவதை செய்யப்படுகின்றார். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2 குதிரையில கட்டி ஆளை 2 துண்டா கிழிச்சிட்டாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்காண்டி தன்னை உயிரே தியாகம் செஞ்சிட்டாங்க. இப்படி கடுமையான அந்த தியாகம் வளர்ந்து போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு அடிமை ஓடி வருகின்றார். யார ரசூலல்லாஹ், இப்போ நீங்கள் அல்லாட்ட பேச மாட்டீங்களா, துவா கேட்க மாட்டீங்களா, நாங்கள் நாளுக்கு நாள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறோம், உடைமையை இழந்து கொண்டிருக்கின்றோம், பொருளாதாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் உங்களோட அல்லாட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ நிலைமை என்ன தெரியுமா, நாங்கள் டைமுக்கு வாரோம், எங்களோட கடையெல்லாம் மூடுறோம், எங்களோட பிஸ்னஸை மூடுறோம், வாரம் தொழுகிறோம் போகிறோம். என்ன நாங்கள் தியாகம் செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நபித்தோழர் அழுது கேட்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் இப்போ கூட அவசரப்படுறீங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துடைய அந்த நிலைமையை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் சுவர்க்கம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தங்களது உயிரை தியாகம் செய்தார்கள். ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார், அவருக்கு முன்னால் ஒரு குழி தோண்டப்படும், அந்த குழிக்குள் வைத்து அவருடைய தலையில் ரம்பம் கொண்டு வைக்கப்படும், இரும்பு சீப். அந்த இரும்பு சீப்பால் அலைஞ்சாலேருந்து 2 பேரும் ஆளை வெட்டுவாங்க. ஹத்தா வகஷிக்கா, அவர் 2 துண்டமாக பிளக்கப்படுவார். அவர் உயிரை விடுவார், தீனை விட மாட்டார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு காலம் வரும், இந்த செய்தியை சொல்லக்கல, ரசூலோட தலைக்கு மேலே 360 சிலை இருக்கு. ஹூபல் என்ற பின்னாபரிய சிலை அப்படியே ஆகிக் கொண்டிருக்கு. இப்போ 360 சிலையிலே கை வைக்கல. தியாகத்தை படிச்சு கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஹப்பாப், நீங்கள் இன்னும் கொஞ்சம் மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்யணும். அவர் செஞ்ச தியாகத்தை நான் சொல்லி காட்டுவேன். சன்ஆவுலேந்து ஹலரமௌத் என்ற இடம் வரைக்கும் இஸ்லாம் வியாபித்து போகும்.
ஒரு முஸ்லிம் தனிமையாக ரப்புடைய அச்சத்தை தவிர வேறு எந்த ஒரு பயம் இல்லாமல் தனியாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் இஸ்லாத்துக்கு வரும், நீங்க இப்ப அவசரப்படுறீங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இந்த ஹப்பாப் பின் அருத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கொல்லன் வேலை செய்கிற ஒருத்தர். அவர் இரும்பெல்லாம் அப்படி செப்புனிட்டு வாளாக கத்தியாக செஞ்சு கொடுப்பாங்க. அவர் இடத்துக்கே போறாங்க குறைஷிகள். அவர் அந்த இடத்துல, அந்த நெருப்பு மூட்ட இடத்துல மேலே கட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஹப்பாப் பின் அருத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அஹத் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற வரைக்கும் அஹத் அஹத் என்றே கத்திக்கொண்டு இருக்கிறார். லாத் உஸ்ஸாவை மொழியை சொல்றாங்க. அவர் லாத் உஸ்ஸாவை மொழி இல்லை. அவர் அந்த உடம்புல பின்னால முதுகுள்ள ஒரு கொழுப்பு துண்டு கசிஞ்சு இந்த நெருப்பை தணிக்கின்ற அளவுக்கு தியாகம். எங்களோட உடம்புல ஒரு ரத்தம் வந்த காயம் அல்லது வந்து நெருப்பு சுட்ட காயம் யாரும் காட்ட முடியாது. இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி தியாகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. அபூபக்கர் அலியும் கொஞ்ச நாளிட மௌத்தாகிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நல்ல ஒரு வேலை செஞ்சார் உமர் ரலியல்லாஹு. இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்த சஹாபாக்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறாங்க. நம்மெல்லாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் அடைஞ்சோடனே பழையாக்களை மறந்துடுவோம். ஆனால் அவர் செஞ்ச வேலை, எந்த கையில் ஆட்சி இருந்தாலும் இந்த இஸ்லாம் இவ்வளோ லேசாக வாரத்துக்கான முக்கியமான நபித்தோழர்களை முன்னுக்காக்குறார். அவர் ஒரு விழா ஒன்றை செஞ்சு காட்டுகின்றார். அதில் ஹப்பாப் பின் அருத் ரலியல்லாஹு அன்ஹு எங்களை போல ஷேட்டெல்லாம் போட, அவர் சும்மா ஒரு புடவை ஒன்று போத்திப்பார். ஹப்பாப் நீங்கள் கொஞ்சம் எலும்புங்கன்னு சொன்னோடனே அவர் இந்த ஆடையை விலகிட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, அவரை முதுகுள்ள ஒரு ஓட்டை, இஸ்லாத்துக்காக அந்த ஒரு உடம்புல ஒரு துண்டு கசிஞ்சு போய்த்து. ஹப்பாப் ரலியல்லாஹு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி எல்லாருக்கும் முன்னால முத்தம் போடுறாங்க. உமர் ரலியல்லாஹு ரெண்டாவது ஜனாதிபதி என்ன தியாகம், உடம்புல ஒரு பகுதியை தியாகம் செய்து சாதாரணமான மனிதன் போன்று வாழாமல் கஷ்டப்பட்டு ஷேக்கூட போட இயலாம தியாகத்தோடு வாழ்ந்தார் ஹப்பாப் பின் அருத் ரலியல்லாஹு அன்ஹு. இது இஸ்லாத்துக்காக வேண்டி, சுவர்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்தல ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூர்க்கத்தனமாக சஹாபாக்களும் இந்த குறைஷிகளும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது யாருக்கு சுவர்க்கம் வேணும்னு கேட்டாங்க. சுவர்க்கம் வேணுமானாக்கள் முன்னுக்கு வாங்க. கூமு இலல் ஜன்னா அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி விசாலமான சுவர்க்கத்துக்கு விரைந்து எழுந்துவார்கள். இப்ப சுவர்க்கம் சொன்னா நீங்க யாராவது ஒரு உயிரை கொடுக்கணும். ஏண்டா அந்த யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டான். அதோ ஜிப்ரீல் கடிவாளத்தை இழுத்து கொண்டு குதிரையில் புழுதிகளை கிளப்பி கொண்டு வருகின்றார். பெரிய வெற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப யாராவது 2-3 பேர் தியாகம் செய்யணும், அப்பதான் முழுமையான வெற்றி கிடைக்கும். இந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு யுத்தம், மகா யுத்தம். அந்த களத்துல சுவர்க்கத்துக்கு தயாரானவர்கள் இப்ப எழுந்து முன்னால வாருங்க. அதுல ஒரு நபித்தோழர் உமைர் பின் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் இந்த பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த சத்தம் கேட்குது. யார் ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. ஆம், கூமு இலல் ஜன்னா அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி விசாலமான சுவர்க்கமான. நீங்க யாராவது ஒரு உயிரை கொடுக்கணும், வாங்க முன்னுக்கு வாங்க. அவர் கேட்கிறாரு, பஹ், அந்த பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டு இருந்தவர் அதை அப்படியே போடுறாரு, கீழே போட்டு சொல்றாரு, இந்த பேர்ச்சம்பழ திண்டு முடிக்கிற அந்த நேரம் இன்னஹா லஹயாத்தன் தவீலா, அதை நீண்ட யுகமாக நீண்ட காலமாக நான் யோசிக்கிறேன். இதுவும் நான் என்ன செய்யணும்? ஆம், இந்த யுத்த காலத்தில் எதிரிகளுக்கு மத்தியில் பாய்ந்து யார் எதிரிகளை வீழ்த்தி தனது உயிரையும் கொடுக்கிறாரோ அவருக்கு வானம் பூமி விசாலமான சுவர்க்கம் இருக்குது. யாராவது தியாகம் செய்ய வாங்கன்னு சொன்னோன்னே அவர் தன்னை அந்த ஜம்மாக்களுக்கு மத்தியில் பாய்ந்து 4-5 பேரை வீழ்த்தி அவரும் ஷஹீதாக்கப்படுகின்றார். உயிரை தியாகம் செஞ்சாங்க, உடம்புல ஒரு பகுதியை தியாகம் செஞ்சாங்க. உமைர் பின் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு உயிரை கொடுத்தாங்க.
வேலைக்காரர்களுக்கு மத்தியில் கடுமையாக ரோமர்களுக்கு மத்தியில் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியில் பேசுறாங்க. ஸெய்த் பின் ஹாரிஸா இப்பொழுது கொடியெடுப்பார். வளர்ப்பு மகனை தியாகம் செய்கிறாங்க. ஸெய்த் பின் ஹாரிஸா கொலை செய்யப்பட்டால் சிம்பிளா நினைக்காதங்க, எங்களோட கையில இந்த சொர்க்கம் போக இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைச்ச லேஸ் அல்ல. நாங்கள் கொஞ்சம் ஒரு படி இறங்கி பார்க்கணும். ஸெய்த் பின் ஹாரிஸா கொலை செய்யப்பட்டால் ஜஅஃபர் தய்யார், ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொடி எடுப்பார். ஜஅஃபர் கொலை செய்யப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா கொடி எடுத்து போராடுவார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரலையிலிருந்து காட்டப்பட்ட யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்த யுத்தம். இப்போ ஸெய்த் பின் ஹாரிஸா கொடி எடுத்துக்கொண்டு அவர் யாரும் செய்யாத அளவுக்கு பயங்கரமான யுத்தம் செய்கின்றார். இவங்களோட மனசில் ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு, தன்னோட உயிர் போனாலும் சுவர்க்கம் கிடைக்கும், தியாகம் செய்யணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோதர்களே. அதில் ஒரு சஹாபி நான் ரொம்ப ரசித்த சம்பவம் உண்டு. ஒரு 40 வயசு இருக்கும் அவருக்கு. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹுத்பா பிரசங்கம் செய்கிறார். அவர் அந்த பிரச்சாரத்தில் 3000 பேர் இவர் கீழே இருக்கு, லட்சக்கணக்கான ஆக்களோடு போராட போகிறாங்க. இந்த 3000 பேருக்கு முன்னால் கண்ணீர் விட்டு அழுகிறார். எப்படி கண்ணீர் விட்டு அழுகிறார். இவர் தான் 2வது கொலை செய்யப்பட போகின்றார் என்ற செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எங்களை போல உலக லாபம் அல்ல, ஏன்னா புள்ள குட்டி நான் விட்டுட்டு வந்துட்டோமே இல்லை, பொருளாதாரத்திலிருந்து வந்து பயமா என்ன பிரச்சனை சொன்னாங்க. நான் இந்த உலகத்தில் விட்டு செல்லுகின்ற பொருளாதாரம் என்ற குடும்ப இரத்த பந்த பற்றி நான் யோசிக்கல. அல்ல இந்த பெரிய லட்சக்கணக்கான ஆக்களிக்கு அவங்க வெள்ளக்கார ஆக்கள் அவங்க பெரிய ஆயுதங்கள் கொண்டு வந்திருப்பாங்களே, அதுக்கும் பயப்படலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டின ஒரே ஒரு வசனம் என்ற கண்ணுக்கு முன்னால் இப்பொழுதும் புறையோடி கொண்டிருக்கிற இந்த யுத்த காலத்தில் கூட, வை மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்கள் சுவர்க்கம் செல்வதாக இருந்தாலும் ஷஹீதா நிலையில் கூட நீங்க ஏதாவது இருக்கின்ற சிராத் எனும் பாலத்தை கடந்தே ஆக வேண்டும் என்ற அந்த செய்தி என்ன அள வைத்தது. அவர் சுவர்க்கத்துக்கு போறன்னு முடிவாகிறாரு, ஆனா அதுக்குள்ள அந்த சிராத் எனும் பாலத்தை கடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கவலைப்படுகின்றார். அவரோட கையில கொடி கிடைச்சிக்கு அவரும் நின்று பிடிக்கல. ஒரு வெள்ளைக்காரன் கையை விட்டு அவர் கீழே கொடி போட முன்னுக்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டாங்க. இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில் இருந்து கொண்டு வேகமா ஸ்பீடா ஓடுறார். 4 பேர் திரத்தி விட்டார். இவங்களோட மைண்ட்ல இருந்ததெல்லாம் சுவர்க்கம், ஏதாவது தியாகம் செய்யணும். இவர கைக்கு இந்த இதோட முழங்கையோட சேர்ந்து வெட்டு விழுந்துட்டுங்க. ஒரு கையை தியாகம் செஞ்சுட்டார். நம்ம யாருமே இது வரைக்கும் தியாகம் செய்யவும் மாட்டோம். அப்படி செய்யுங்கன்னு சொல்லி இந்த பிரச்சாரம் மிம்பர் மேடை யாரும் சொல்லவும் மாட்டோம். நீங்கள் ஒரு கையை கொடுங்கன்னு சொல்லி இந்த கையை கொடுத்ததோட இது சல்லடையாக்கப்பட்ட உடனே இடது கைக்கு மாற்றுகின்றார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இடது கையை குறி வச்சு அந்த கொடி வெள்ளை கொடி கீழே விழணும். இதாங்க டார்கெட். கொடிய இடது கைக்கும் அந்த இடது கையில் போட்ட உடனே அந்த புஜத்துக்குள்ள வச்சு போராடுகின்றார். 45 காயம் பின்னால முதுகுல. உங்களுக்கு தெரியுமாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு சொல்றாங்க, ஜஅஃபர் தய்யார் ஃபில் ஜன்னா. ஜஅஃபருடைய 2 கையும் இழக்கப்பட்டு அவர் தியாகம் செய்ததற்காக வேண்டி 2 இறக்கைகளோடு சுவனத்தில் பறவை போன்று பறந்து கொண்டிருக்கிறார். இப்படிதாங்க இஸ்லாம். உண்மையாகவே யோசிக்க போனா இதான் இஸ்லாம். இதுதான் இதுக்காக இப்படித்தான் மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் வாங்கி சுவர்க்கத்தை எல்லாம் கொடுத்து விட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய சம்பவங்களை அடுக்கி கொண்டு போகலாம். அதெல்லாம் நோக்கம். இப்ப நான் கேட்கிறேன், எங்களுடைய உடம்பில் ஒரு அடிபட்ட அடையாளத்தை காட்ட முடியுமா? நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னில் வந்த ஒரு தியாகம். எங்கட வாழ்க்கையில பொருளாதாரம் முழுமையாக சூறையாடப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா?
இஸ்லாத்துக்காக வேண்டி எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவத்தை சொல்ல முடியுமா? இல்ல. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் விதிக்கப்பட்டது. இந்த தொழுகை கூட நாங்கள் தியாகம் செஞ்சு வர இல்லைன்னு சொன்னா என்ன சகோதரர்களே? யார் சுபஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்றாரோ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல பாதுகாப்பு இருக்கின்றார். இந்த பொறுப்புலையும் பாதுகாப்புக்குள்ளேயும் வருவதற்கு எத்தனை முஸ்லிம்கள் தயாராக இருக்கின்றார்கள்? நாங்கள் அடிச்சு பேச மாட்டோம். நீங்க உயிரை கொடுங்க, உட பொருளாதாரத்தை முழுசு அப்துல் ரஹ்மான் பின் உமர் கொடுங்க, அபூ தல்ஹா மாதிரி நீங்க பொருளாதாரத்தை கொடுங்க, வளவழி கொடுங்க, சொத்து பத்தை கொடுங்க, கடை இஸ்லாத்துக்கான பள்ளிக்கடை கொடுங்க சொல்ல மாட்டோம். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு செஞ்ச அந்த பொருளாதார தியாகத்தை சொல்ல மாட்டோம். உமைர் பின் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு உயிரை கொடுத்தாங்க, அதை நீங்க கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஜாஃபர் அலி 2 கை இழந்தாங்க, 2 கை இழந்து சொர்க்கத்தை வாங்கன்னு சொல்ல மாட்டோம். என்னங்க சுபஹ் தொழுகைக்கு எங்களுக்கு வர இயலாதா? இன்னைக்கு நாங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி போராடுறோம், பாடுபடும், தியாகம் சொல்லி இங்க பெரிய பஜார்ல பலஸ்தீன மக்களுக்காக வேண்டிய குரல் கொடுப்போம்னு சொன்னால் வீட்டுக்குள்ள எல்லாரும் வெளியே வருவாங்க. அல்லாஹ் சொல்ல உண்ட பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன் சுபஹ் தொழுகையில் ஜமாத்துக்கு வா. ஏன் நாங்க ஜும்மாவுக்கு வரக்கூடிய எங்களால் வர முடியாதுன்னு சொன்னால் உண்மையாகவே எங்களோட உடம்புல தியாகம் செய்கிற திராணி இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லி தரேன் உங்களுக்கோ. எந்த ஒரு மூமின்ற விஷயத்துல 4 விஷயங்கள் இருக்கின்றதோ அவன் இந்த உலகம் மறுமையை வெற்றி கொண்டு விட்டான். ஒன்று லிசானுன் ஜாக்கிருன், ரப்பை துதி செய்யக்கூடிய நாவே தான். நீங்கள் தான் பெரிய மனுஷன். யாருங்க பெரிய மனுஷன்? வீட்டில் 2 கார் இருக்கி, மெயின் ரோட்டில் பஸார் 2 கடை இருக்கி, அடுக்கடுக்கா மாடி இருக்கி, தோட்டம் துறவு இருக்கி, எனக்கு இவ்வளோ இது இருக்கி இவ்வளோ இருக்கி, பெரிய மனுஷன் இல்லைங்க. அல்லாஹ் யாரை பெரிய மனுஷனாக்கான் பாருங்க. இந்த உலகம் மறுபடியோட எல்லா இன்பத்தையும் பெற்றான். அவன் சந்தர்ப்பத்துக்கு ரப்ப துதி செய்யணும். லிசானு ஜாக்கிருன் தான். நீங்கள் பெரிய மனுஷன், நான் பெரிய மனுஷன். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கழிப்பீங்களா? மாஷா அல்லாஹ், மகிழ்ச்சியான செய்தி கழிப்பீங்க. அல்லாஹ் அக்பர், சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ். காலையில மாலையில இப்போ உங்களோட நாவு எப்பயுமே ரப்ப துதி செய்து கொண்டிருக்கா. அடுத்தவனை பார்க்காங்க. நீங்க தாங்க பெரிய மனுஷன். இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒரு முக்கியமான விஷயம் கல்புன் ஷாக்கிருன், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் எங்க உங்கள்கிட்ட இருக்கா? உங்களோட மகன் பாஸ் பண்ணிட்டானா? ஓலவல்ல சரியா 9 நீங்க பெரிய மனுஷங்க. 3வது உங்களோட உடம்பிரிக்கணும். உங்களோட உடம்பிரிக்கணும். சோதனைகள் வந்தா தாங்கணும். இப்ப இந்த கிளைமேட்ல உண்மையாகவே நாட்டுல யாருமே வாயை திறந்து குளிர்ச்சின்னு சொல்ல மாட்டாங்க. வேக்குது, விறுவிறுக்குது, உஷ்ணமாய்க்கு, லுகர் பெய்த்து நேரத்தால் தொலை இயலாது, பள்ளிவாசல போய் தொழுவதுக்கு இயலாது, கஷ்டமாயிருக்கு, புழுக்கம். இப்படியான சந்தர்ப்பத்தில் கூட எங்களோட உடம்பு தியாகம் செய்யணும். இதான் தியாகம். எங்களால் குறைஞ்சபட்ச அளவு தியாகம். சுபஹு கழுமினா மாச்சல், பாங்க சொல்ல சத்தம் கேட்குது, பாத்ரூம் போய்த்து ஒளிச்செஞ்சு அந்த மாச்சலை களையணும். அப்படி வந்துட்டா நீங்க பெரிய மனுஷன். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கு. இப்ப உங்களுக்கு சுபஹு தொழுகைக்கு வருகின்ற அந்த மாச்சலை களைந்து உற்சாகத்தையும் சுறுசுறுப்பை ஏற்படுத்துகின்ற உடம்பும் தெம்பும் இருந்தால் நீங்க ஓரளவுக்கு தியாகம் செய்றீங்க. 4வது விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். அடுத்தது உங்களோட வீட்டுக்குள்ள இங்கே மனைவி இருக்கணும், சாலிகத்தான் கும்பலே இருக்கணும். 3 விஷயம் எங்களோட சம்மந்தப்பட்டது. ஒன்று எங்களோட நாக்கு, எங்களோட கல்பு, எங்களோட உடம்பு. எங்களை சப்போர்ட் பண்ணுற மனைவி இருக்கணும். அவ இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்து ஒரு சாலிகான பொம்பளையாக இருந்தால் நீங்கள் 4 விஷயத்தை ஒரு சேர பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் உங்களை வெல்ல வேற யாருமே இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் முக்கியமான விஷயம் எங்களோட உடம்பை நாங்கள் இப்படியான விஷயங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற தியாகம் செய்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விஷயம் 2வது பகுதி பொருளாதாரத்தை தியாகம் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை ஒரு சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லி போய்த்தான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் அவரோட லைஃப்பில் ரொம்ப ரசித்த ஒரு விடயம். என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ளேயே மௌத்தா போகல. அவர் மௌத்தா போகல 50-60 வயசா போயிட்டு. ரசூல் சொன்னாங்க இவர் சுவர்க்கத்துக்கு நன்மாரம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒரு ஆள். அவர்கிட்ட ஏற்று தியாகம் வெளியாகி உயிரை கொடுக்கல. உண்மையாகவே அவர் செஞ்ச தியாகம், அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி சுவர்க்கத்துக்காக வேண்டி மக்காவில் இருந்த எல்லா பொருளாதாரத்தை இழந்து வெறும் கையோட 0வாக மதீனாவுக்கு வாராங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. வரக்கில் ஒரு 40 வயசுக்குமா, 40-45 வயசுக்கு ஒரு வரக்கில் வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரை பார்க்குறாங்க. இவர் ஏற்கனவே இந்த வெள்ளைன்னு சொல்லையுமா ஒரு இந்த வெள்ளைக்காரமாக வாழ்ந்த மனுஷன், நல்ல வசதியோடு வாழ்ந்த மனுஷன். அங்கே நிற்கிற சஅத் பின் ரபி என்ற ஒரு நபித்தோழர், அவர் ஒரு பணக்காரன், அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் தெரியும். அவரோட ஜோடி சேர்த்துறாங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கூட்டாளிமாக இருந்து கொள்ளுங்க, நண்பர்களாக இருந்து கொள்ளுங்க, மார்க்க விஷயங்கள்லையும் பொருளாதார விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. 2 பேரும் என்ன சொல்கிறாங்க. அவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலியை கிட்ட பிடிஞ்சு பாருங்க, எனக்கு அங்கே கடைக்கு இங்கே கடைக்கு துல் மஜ்ஜான் இது பஜார்லாம் எனக்கெல்லாம் சரியான கடைக்கு வாங்க செய்வோம், எவ்வளோ காட்டித்தரன்னு சொல்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் உங்களோட ஒன்றையும் என்னை தர தேவையில்லை, நீங்கள் எனக்கு நீங்கள் பெருசாக உங்களோட பொருளாதாரத்தை தர தேவையில்லை. துல்லுனி அலசு தவக்குள் அல்லாட்ட வைக்கிறாரு, அல்லாட தவக்குள் டச் ஆகிறாரு, நீங்கள் எனக்கு இந்த மார்க்கெட்டை காட்டுங்க. அப்போ பாருங்க, அவர் வெளிநாட்டு பிஸ்னஸ் கூட செய்யலை, அங்கே இருந்துகிட்டே உள்நாட்டிலே மக்காவிலே பெரிய ஆளாக இருக்கார். மதீனாவில் சந்தை கூட ஒரு பெரிய அளவு தான் இருந்து கேட்கனவே. அப்போ இவர் காட்டினோடனே 1 மாதம் 2 மாதம் 1 வருஷத்தில் பெரிய பணக்காரனா வர. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இவர் சுவர்க்கத்துக்கு நன்மன சொல்லப்பட்டாள். இப்படி காலம் சுரண்டு ஓடிக்கொண்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க. அபூபக்கர் ஆட்சி வருது, அவர் குறிப்பிட்ட காலத்தார் அவரும் போயிடுறாரு. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஆள். யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு. அந்த நேரத்தில் இவருக்கு மதீனாவில் பெரியதொரு பஞ்சம், பெரிய தொற்று நோயும் பஞ்சமும் பிடிச்சிட்டு, மக்கள்கிட்ட திண்ட காசும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை, அவ்வளோ கடுமையான கஷ்டம், பயங்கரமான சோதனை. இவருக்கு 700 ஒட்டகம் சிரியாவிலேருந்து வந்து கொண்டிருக்கு, ஜெய்தூனோடையும் திராட்சை பழத்தோடையும் வந்துட்டு. ஒட்டகம்னு சொன்னால் பாலைவன கப்பல். இப்போ ஹாபரில் சோயாவோட இந்த கோதுமைகளோட ஒரு 700 டேங்கி தட்டினா எப்படிக்கும், அப்படி அவருக்கு அவ்வளோ வசதி. இப்போ பார்க்குறாரு, மக்களோட கையில் சாப்பிட வழி இல்லாத நேரம். இவரோட ப்ராஃபிட் முதல் எல்லாமே, அந்த லாபம் எல்லாமே சேர்ந்து அதில் வருது. 700 ஒட்டகம் வந்துட்டு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் பயங்கரமான பஞ்சம். இவர் தான் அங்கே ஒரு மெயின் ஆளாய்க்கார், முக்கியமான புள்ளி அரிக்கார். அவர் என்ன செஞ்சா தெரியுமாங்க, இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். மூமின்கள் ஒன்று உயிரை கொடுப்பாங்க சுவர்க்கத்துக்காக வேண்டி, அல்லது பொருளாதாரத்தை முழுசாக கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுத்தாங்க உண்மையாகவே. அவர் மதீனாவில் முழுசாக செலவழிச்சிட்டார். இப்போ எங்களுக்கு என்ன யோசிக்கணும், ஒரு 50 வயசாக போனப்போ புள்ள குட்டி இருக்கும், பெரிய வயசு வைத்து இது போகிறோம், எங்கடா அப்போ மரதா உழைக்கிற அப்படிலாம் இருக்கும். மாஷா அல்லாஹ், அவர் தண்ட சொர்க்கத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை முழுமையாக கொடுத்தாரு. அவர் மௌத்தா போக்கல இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க, இன்னும் பல மில்லியன்களுக்கு சொந்தக்காரனாகத்தான் மௌத்தாயினார். அவர் உலக வாழ்க்கையிலும் தோத்து போகல, அவர் மறுமைக்காக வேண்டி பொருளாதாரத்தை தியாகம் செய்வதில் கஞ்சத்தனம் காட்டவும் இல்லை. இன்றைக்கு எங்கிட்ட சரியான கஞ்சத்தனம். என்ன சொர்க்கம் வேணும்னு சொல்லுவோம், பள்ளிவாசல் விஷயம் என்று சொன்னால் நாங்கள் ரொம்ப நப்பித்தனத்தை காட்டுகின்றோம். பள்ளிவாசல் சொன்னால் கிள்ளி கொடுக்கிறோம். மைதானத்தில் பெரிய ஒரு மெச்சுண்டு பெரிய ப்ரோக்ராம் சொன்னால் கலசுக்கு வேண்டி கொடுக்கிறோம். சிலர்கள் மியூசிக் கச்சேரிக்கு வேண்டி கொடுத்தா முஸ்லீம் பேர்களை வைத்துக்கொண்டு பள்ளிவாசல் இந்த பயான் தஅவா மார்க்கம் சுவர்க்கம் எல்லாம் கிள்ளி கொடுப்பாங்க. சிலர்கள் இந்த நாட்டை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடாத இடத்துக்கெல்லாம் தியாகம் செய்கின்றார்கள் தெரியுமாங்க. சில விசேஷமான விஷயங்களுக்கு கொடுக்குறார்கள், ஏன்னா அவங்களோட பேர் வரணும், அவங்க மற்ற மதங்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குன்னு சொல்லி. நான் கேட்குறேன், அல்லாஹ் எங்கிட்ட எதிர்பார்க்குறேன் என்ன தெரியுமா, அட நீ அப்துல் ரஹ்மான் பின் போட்டு 700 கணக்கான டாங்கியை நீ அப்படியே தியாகம் செய்ய தேவையில்லை,
பள்ளிவாசலுக்கு கொண்டு இருக்கிற சொத்துல ஒரு ஹக்கை கொடுத்து நீ சுவர்க்கத்தை வாங்கிக்கொள்றான் வாப்பாவே. மதரசா செய்ய போறாங்களா, குர்ஆன் மதரசாவா, பள்ளிவாசலா, பயானு தேவையா, உன்னை மனசு இருக்கணும். நான் என் லைஃபை என்ன தியாகம் செஞ்சேன்? கையை கொடுக்கல, காலை கொடுக்கல, உடம்புல ஒரு துண்டு போகல, உயிரை கொடுக்கல. சரி, என்ன அல்லாஹ் ஓரளவுக்கு வசதியா வச்சுக்கான். எனக்கு மனசுல இருக்கணும். நான் வந்து பெரிய பாடசாலைகள் உருவாக்கி கொடுக்க தேவையில்லை. குறைந்தபட்சம் என்ற ஒரு கோடியில ஒரு 2 லட்சம் ரூபா, கோடியில ஒரு 2 லட்சம் ரூபா எடுத்து, இது ஜக்காத் சலீமில் ஒன்றும் இல்லை, இது நான் எந்த சுவர்க்கத்துக்காக நான் தியாகம் செய்கிறேன், இது என்னோடு மட்டும் இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் செஞ்சுக்காங்க. விட்டா மார்க்கம் பேசுவாங்க. எப்படி தெரியுமா? சொர்க்கம் போகணும், கொள்கை, தௌஹீது, அகீதா எல்லாம் வெறும் அந்த தியாகத்துடைய பயான கூட ரசித்து ருசித்து வெண்டு விழுங்கி பேசுவாங்க. சல்லி கொடுக்குற விஷயத்தில் அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, நாங்கள் இந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி எங்களுக்கு வந்து சேர்ந்த தியாகத்தின் அடிப்படையில் வந்து சேர்ந்த இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, எங்களுக்கு முடியுமான விஷயங்களை மார்க்க விஷயத்தில் கொஞ்சம் தியாகம் செய்து சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல். இங்கே யாராவது 40 வயசுக்கு கீழே வந்தால் நம்ம எல்லாம் வாலிபர்கள். நான் ஒரு பேர் எல்லாரும். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த வாலிபர். அவர் செஞ்ச ஒரு தியாகம் குர்ஆனில் இன்றைக்கு பாராட்டப்படும். அவரை கல்புல இருந்ததெல்லாம் அவரோட நோக்கம் எல்லாம் சுவர்க்கம் 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 என்று தான். அவர் உம்மாவை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்துக்காக வேண்டி முதலாவது ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணி, அவ ஒரு வித்தியாசமான முறையில் கொலை செய்கிறாங்க அவரோட கண்ணுக்கு முன்னால். வாப்பாவை பிடிச்சி 2 ஒட்டகத்தில் கட்டி 2 துண்டாக கிழிச்சு விட்டு அந்த சம்பவத்தை அவர் நேரடியாக இருந்து பார்த்தவர். இவர் ஒரு பாதிக்கப்பட்ட புல், உண்மையாக சொல்ல போனால் ஒரு பாதிக்கப்பட்ட புல். இவருக்கு வயசை பார்த்தா ஒரு 18-17 வயசு தான். தொழுக, மார்க்கம், ரசூல்லாவோட நெருக்கமாய்க்கத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு சஹாபி. இவரை பிடிச்சிட்டாங்க ஒரு நாள். இவரை பிடிச்சி வச்சு சுடுமணில் மல்லாக்க போட்டு பாரங்கள்லையும் போடுறாங்க. இப்போ இருக்க சூடு மாதிரி பாலைவனத்தில் இருக்க சூடு அப்படியே வெளியாக வரும். அந்த பாலைவன கற்களே தனி சூடு. அது சூடார்த்தப்பட்ட கற்களுக்கு மேலே இவரை போட்டு பெரிய பாறைகளை தூக்கி போடுறாங்க. சொல்லுவா லா துஸ்ஸாவனு மொழி சரி. இவருக்கெல்லாம் மைண்டுக்கு ஞாபகம் வருது, உம்மாவை கொண்டவங்க, வாப்பாவை கொண்டவங்க என்னை விட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பலாத்காரத்தில் தாங்கிக் கொள்ள முடியாமல் நிர்பந்தமான சூழலில் லா துஸ்ஸாவனு மொழிகின்றார். இவ்வளவுதான் விஷயம். அவரை மனதில் ஆழமாக நிறுத்தி கொண்டதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் சுவர்க்கம் போகணும் வேண்டுமே ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அடிதாங்க இல்லை வழி. அதோடு சேர்த்து இவருக்கு அந்த முன்னால் நடந்த சம்பவம் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் வருது. அவர் நிர்பந்தமான சூழலில் இஸ்லாத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்குறார், குஃப்ர மொழிகிறார். குறைஷிட்டு ஒரு பழக்கம் தெரியுமா? 4-5 பண்பு, வீரம், கொடை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வாக்கு கொடுத்த நிறைவேற்ற. நீ லாத்துசான்னு சொன்னா விட்டுறேன்னா விட்டுட்டாங்க. இவர் தப்பி போன மனுஷன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் கூட முழிக்கல. ஆள் இல்லை, அட்ரஸே இல்லை. வாலிபர்கள்ட்ட கொஞ்சம் ஒரு படி இறங்கி கேட்குறேன், இந்த சம்பவத்தை வச்சு நீங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் தியாகம் செஞ்சீங்களான்னு பாருங்கள், எப்படி நாங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இவரை காணலைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்தையும் தேடுறாங்க, ஆளும் இல்லை. சூரா நஹ்ல் 116வது வசனம், வானத்திலிருந்து அல்லாஹ் இவரை குறித்து பேசுகின்றான். மன் கஃபர பில்லாஹ் மின் பஅதி ஈமானி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான் வலகின் மன் ஷரஹ பில் குஃப்ரி ஸத்ரன் ஃபஅலைஹி கலபு மினல்லாஹ் வ லஹும் அஸாபுன் அலீம். 7 அன்றைக்கு இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து அப்படியே ரசித்து பாருங்க. ஒரு மனிதரை பற்றி அப்படி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி நீங்கள் பார்க்க தெரியுமா? இந்த 116 வசனத்தை எடுத்து நீங்கள் தமிழ் தர்ஜுமா பார்த்து
இப்படி ஒரு மனுஷன் பூமியில் வாழ்ந்து அதை அல்லாஹ் எப்படி ரசிச்சுப்பான்? அல்லாஹ் எப்படி பிடிச்சி லேசாக பிடிக்குமா? அல்லாஹ்க்கு அவர் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் குஃப்ரை மொழிஞ்சு அதை பற்றியே கவலைப்பட்டார். இன்றைக்கி நாங்கள் குஃப்ரை மொழிகிறோம், குஃப்ரை பார்க்குறோம், குஃப்ருக்கு பின்னால் போகிறோம், குஃப்ரில் தூங்குகிறோம், குஃப்ரில் வாழுகின்றோம். இஸ்லாத்தில் நாம் கொஞ்சம் தான் வாழுகின்றோம். அப்படியா நிலையில் அவரை குறித்து அல்லாஹு தாலா யார் பலாத்காரமான முறையில் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் ஈமான் மனதில் ஆழமாக பதிந்ததுக்கு பின்னால் குஃபுரை வெளிப்படையாக மொழிகின்றாரோ அவர் அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தூக்கி கட்டி அணைச்சி அவரை விரிப்பெல்லாம் கொடுத்து, அம்மா உங்களை குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி விட்டான், நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம். இந்த கவலை தீனுக்காக வேண்டி சொர்க்க போவதற்கான எங்களுக்கு இருக்கீங்க. அந்த வாலிபர் அடையாளம் இல்லை, நெருப்பு சுட்டு அடையாளம் இல்லை, சொத்து பத்து கொடுக்கல, எங்கட குடும்பத்தை நாங்கள் இழக்கல்ல, எங்கட பிள்ளைகள் இழக்கல்ல, ஒன்றுமே இல்லாம அல்லாஹ் இப்ப நிப்பாட்டி கேட்கிறான், அம் ஹஸிபுதும், நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா? நாங்க உண்மையாக நினைச்சு கொண்டு இருக்கத்தானே அந்த வசனம் கூட வந்துச்சு, அன்ததுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு லேசா போகலாம்னு சொல்லி. குறைந்தபட்சம் சுபஹ தொழுகை ஜமாத்தோடு தளவராமல் நாங்க சொர்க்கம் போகலாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, நான் நீங்கள் புரிந்து கொள்ளணும், சுவர்க்கம் லேசா எல்லாரும் கிடைக்காது. அது அதுக்குள்ள நாம் நீங்கள் போக வேண்டும் ஆசைப்படணும். சுவர்க்கத்துக்குள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற கடைசி மனிதனுடைய நிலைமையை சொல்லி நான் முடிச்சுக்கொள்றேன். நானும் நீங்களும் எவ்வளவு தியாகம் செய்யணும் பாருங்கள். அல்லாஹு தாலா நரகவாசிகள் ஒரு சிலர்களை அவருடைய கையினால் எடுப்பான். எடுக்கின்ற பொழுதாகி இந்த பேக்கரிகளை போன கறிக்கட்டை போன்று இருப்பார்கள். அதில் மாவுல் ஹயா என்று சொல்லக்கூடிய ஒரு சுவர்க்கத்து நீர் ஓடைக்கு முன்னால் ஒரு கட்டில் ஒன்று செட் பண்ணி அல்லாஹ் அவர் அதில் வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், யாரெல்லாம் நீ வாக்களித்து இருக்கின்றாய், யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் திர்ஹம் அளவுக்கு இந்த ஈமான் இருக்கின்றதோ அவர்களுக்கு சுவர்க்கம் கொடுப்பாயின்னு சொல்லி. இந்த சொர்க்கத்துக்கு கஷ்டப்பட்டு தான் போகணும் யோசிக்கிறார்கள். கொஞ்சம் இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் அந்த மாவுல் ஹயா என்ற அந்த பெட்டில் போட்டோன்னு அந்த வசந்த காட்டு அடித்து 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 முத்து போண்டு எழுந்து வருவார். தலையில ஒரு பேரி ஜஹன்னமி, நரகவாதி என்ற ஒரு பேரி. இவரை மொடு உடம்பும் அப்படியே கருமையிலிருந்து வெண்மையாகி முத்து போண்டு எழுப்பி பார்ப்பார். அந்த சுவர்க்கத்துடைய ஒரு பகுதி பெரியதொரு விருட்சமான அழகான பசுமையான மரம் ஒன்று காட்டப்படும். அந்த மரத்தை நோக்கி அவருடைய பார்வை போகும். அல்லாஹ்வை கூப்பிட்டு, யா அல்லாஹ், நான் உண்ட அடியான் பாவம் செய்து விட்டேன், நான் எந்த தியாகம் இல்லாமல் நான் ஏழுமான இந்த சுகபோக வாழ்க்கையில கழித்து இந்த நரகத்தில் வந்து பல யுகங்களாக கருகி வாழ்ந்திருக்கேன். யா அல்லாஹ், நான் இந்த மாவுல் ஹயாவிலிருந்து கொஞ்சம் வெளிச்சம் பெற்றிருக்கேன், இதை விட பெரிய ஒரு மரம் உண்டு, சொர்க்கத்து மரம் போன்று விளங்குகின்றது. யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் அதில் வாழ்வதற்கு அவகாசம் தாவண்டு கத்துவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ அடியான், அதுக்கு பிறகு நீ வேறு விஷயங்களை கேட்பாயின்னு சொன்னவுடன், ஃபபி இஸ்ஸத்திக்க, உனது கண்ணியத்தி மீது ஆணையாக நான் வேற ஒன்றையும் கேட்க மாட்டேன் அல்லாஹ், என்னை விட்டுன்னு கத்துவான். அல்லாஹ் சொல்லுவான், போ அடியான்னு சொன்னோன்னு அந்த அடியான் தவண்டு அடிபட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து பார்ப்பான். இன்னும் ஒரு மரம் இதை விட அழகாக விருட்சமாக தெரியும். அந்த அதை விட அழகான மரம் இருக்கிறதே அல்லாஹ், அதில் கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறதே அல்லாஹ், என்ற உடம்பு சரியான உஷ்ணமாயிருக்கி நான் போகணும்னு சொன்னோடனே அல்லாஹ் அவனுக்கு இன்னும் ஒரு அவகாசத்தை கொடுப்பான். இப்படி மாறி மாறி 3 அவகாசம் முடிந்தவுடனே சுவர்க்கம் என்ற பரலோக ராஜ்யம் விளங்கும். நீங்கள் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்கள் சோதனை இப்படி கஷ்டப்பட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு மூமிகளுடைய துவா இருக்கணும், யா அல்லாஹ், எனக்கு நான் உன்னிடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவர்க்கத்தை கேட்கிறேன். அதுக்கு நாங்கள் என்னோட வாழ்க்கையில் நிறைய தியாகம் செய்யணும். இந்த அடியான் போய் அந்த சுவர்க்கத்துடைய அந்த ஓரங்கள்ல நடமாடுகின்ற காட்சி, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், கணவன் மனைவியாக ஜோடி ஜோடியாக பேசுகின்ற இன்பமான காட்சி. யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதூன், என்றும் இளமை மாறாத இளம் சிறார்கள் அப்படியே இந்த சப்ளை பண்ணுகின்ற வெயிட்டர்மார்களாக அங்கு பாலாறு தேனாறு அப்படி நீராறு ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு மேலால் சுவர்க்கத்து கிண்ணங்களாக அப்படியே வெள்ளிகளாக முத்துக்களாக அப்படி மிதந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் பார்ப்போம், அழகான
காட்சி. அல்லாஹ்வை கூப்பிடுறான், யா அல்லாஹ் இந்த சுவர்க்கத்துக்கு நான் உள்ளுக்கு போக கேட்கலையா அல்லாஹ், நான் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து அதில் என்ன நடக்குன்னு இன்னும் கொஞ்சம் இன்பமா பார்க்கணும்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், போ போ, நீ இதுக்கு பிறகு என்ன கேட்பான்னு தெரியும் அடியானே. இவன் போய் அதில் உட்கார்ந்து பார்ப்பான். இது பார்க்குற உலகம் அல்ல, டச் பண்ண உலகம். நான் நீங்கள் புரிந்து கொள்ளணும், எங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இந்த உலகத்தை தியாகம் செய்தால் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிறது. நீ போ. இவன் உள்ளுக்குள்ள போவான், வெளியே வருவான். ஏன்னு சொல்லுங்க, அப்போ இவன் நெத்தில இருக்கிற ஒரு பட்டம் ஜஹன்னமி. மலக்குமார்கள்லாம் போங்க போங்க, உங்களுக்கு இடம் இல்லை. சுவர்க்கவாசிகள் அங்கே இருக்கின்ற பல தியாயிகள், சுஹதாக்கள், அஸ்ஹாபுல் யமீன், சாபிக்குங்கள் எல்லாம் அடுக்கடுக்கான மாடியிலிருந்து இவனை விரட்டிடுவாங்க. வெளியே வருவான், உள்ளுக்கு போவான், வெளியே வர உள்ளு போவான். வந்து நின்று அல்லாட்ட ஒரு பெரிய தெம்பு பிடிச்ச மாதிரி கேட்பான், யா அல்லாஹ் நான் உன்னை அடிமே, நான் பாவம் செஞ்ச அடியான், நீ எஜமா ரஹ்மான் என்பதற்காக என்னை போட்டு வதைக்கிறியா யா அல்லாஹ்னு கேட்டோன்னே அல்லாஹ் அவனை பார்த்து சிரிப்பான். கடைசி சான்ஸ், போ, உனக்கான இடம் இருக்கின்றது. அவனுக்கு ஒரு சாட்டை போடுகின்ற அளவுக்கு இடம் கிடைக்கும். அப்போ போய் சொல்லுவானா, சொர்க்கத்திலே நான் தான் பெரியான்னு சொல்லி. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுவர்க்கத்தில் எல்லாம் இருக்கு. இந்த உலகத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்காத, காதால் கேட்காத, எந்த மனித உள்ள வளமும் கற்பனை பண்ண முடியாத ரசனையான காட்சி, இன்பமான காட்சி, நிரந்தரமான காட்சி. ஒரு ஆணுக்கு 72 மனைவி வரைக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஆணுக்கு 100 ஆம்பளுடைய சக்தியை கொடுத்து என்ஜாய், சலாம் சலாம், அனுபவி அனுபவி. ஏன் நாங்கள் யாரெல்லாம் தொலை போறையாலாம், நான் ஷஹீதாக போறையாலாம், நான் யுத்தம் செய்ய ஒன்றும் இல்லை உனக்கு. அங்கே நீ தொலைவும் தேவையில்லை, சுஜூம் செய்யதில்லை. நீ என்ன செய்ய தெரியுமா, அங்கு பாலார் வரும் பாலார கூடி, தேனார் வரும் தேனார், ஜிஞ்சிபீர் வரும் ஜன்ஜபீலா வரும் ஜன்ஜபீலா கூடி, சல்சலாவன்னு சொல்லக்கூடிய நீரூற்றும் அதை கூடி எல்லாம் குடிச்சு உன்னோட உடம்புல சக்தி ஏற்று நீ என்ஜாய் பண்ணுவப்பா. உனக்கு தார மனைவி சாதாரண மனைவி அல்ல, இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் இந்த உலகமே அப்படியே வெளிச்சமாகிடும். அப்படி அந்த பெண்ணுடைய கால் இருக்கிற மச்சம் கூட வெண்மையாக விளங்குற அளவுக்கு அழகான பொம்பளை. இந்த உலகத்தில் நீ உனது வாழ்க்கை இந்த பெண்களுக்காக இழக்கின்றியா? சொர்க்கத்தை இந்த பெண்களுக்காக இழக்கிறியா? நீ அந்த மறுமையில் இருக்கின்ற பெண்ணை பார்த்தால் அங்கு இருக்கின்ற பச்சை மச்சம் வெளியாக தெரிகின்ற அளவுக்கு அவ்வளவு அழகான பெண். நீ சாராயம் குடிக்கணுமா, உனக்கு கப்புல இல்லை, போச்சில் இல்லை, 6 பெருக்கெடுத்து ஓடும். எப்படி ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துக்குள்ள நாங்கள் போகணும்னு சொன்னால் எங்களோட உடம்புல கொஞ்சம் கஷ்டம் வரணும். நாங்கள் தியாகம் செய்யணும். எங்களோட பொருளாதாரத்தில் கொஞ்சம் கிள்ளி கொடுக்காம ஒரு அள்ளி கொடுக்கணும். எங்களுக்கு மனசு இருக்கு, நான் இவ்வளோ தியாகம் செஞ்சிக்கன்னு சொல்லி வரணும். நேரத்தோட தொலை வரணும், பள்ளிவாசலோட தொடர்பாகணும், பயான் நிகழ்ச்சியில் உட்காரணும். இப்படியான விஷயங்கள் கேட்க உள்வா. واخر دعوتي الحمد لله رب العالمين. اقم الصلاه. محمد رسول الله. يا رسول الله.